ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டினா அதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக மாறுவதையும் நல்லதாகவே நன்மையாகவே உன் வாழ்க்கையில் நடப்பதையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும். இப்பொழுது மனசார இந்த வராகி அம்மாவின் உருவத்தை மனசில் நினச்சிக்கோ. பிரார்த்தனைகள் எதுவுமே நடக்கலையே, நினச்சது எதுவுமே ஆசைப்பட்டது போல கிடைக்கலையேன்னு இத்தனை நாளாக வருத்தப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்த உனக்காகவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எந்த விஷயமுமே உனக்கு நடக்காமல் போகாது. நீ நினச்சதையெல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாளாக இருக்க போது. கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சி அடையும்படியாக நல்ல விஷயத்தையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக வேணும்னா உன் மனசுக்கு பிடிக்காத நீ விரும்பாத விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அதை நினச்சி கவலைப்படாமல் பயப்படாமல் இப்போது எல்லாமே மாறப்போகுதுன்னு நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் நடத்துவேன் என் செல்லமே. நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் உன் கைகளில் வந்து சேரும். சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான், உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு செய்தி சொல்ல வந்தேன். மிக மிக முக்கியமான விஷயத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாக போகுது. அந்த திடீர் திருப்பம் தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்ற போகுது. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அத்தனையும் உனக்கு சாதகமாக நல்ல விதமாக நான் தான் மாற்றி தரப்போகிறேன். பொன் தந்தாலும் பொருள் கோடி தந்தாலும் இந்த பூமியில் என்னை மறக்காமல் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கிறியான்னு தான் நான் உன்னை சோதித்தேன். நீ ஏன் முன்னால் மண்டியிட்டு பொண்ணும் பொருளும் கிடைச்ச போதும் எது கிடைக்காம போன போதும் என்னையே நம்பி இருக்கிறன்றத இப்போது நான் உணர்ந்து கொண்டேன் என் செல்லமே. நான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய அனுபவத்தையும் படிப்பினையையும் கொடுத்துட்டேன். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த பூமியில் வாழ கற்றுக்கோ. இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதன் மீது நீ கவனம் செலுத்தும்போது எல்லாமே சரியாக நடக்கும் அல்லவா? உன் மனசில் உள்ளதையெல்லாம் மறைக்காமல் நீ வெளிப்படையாக இருக்கணும். 1000 தடவை ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறத விட எடுத்த முடிவில் உறுதியாக இரு. முடிவு எடுக்கும்போது தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. ஏதோ அலட்சியமாக அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் நிதானமாக நல்லா யோசித்து சரியான முடிவை சிறப்பாக எடுத்து நீ பொறுப்போடு செயல்படும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையவே நான் அடியோடு மாற்ற போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்க போகிறேன். இனிமே நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்த போகிறேன். சில காலமாகவே நீயாக இல்லாமல் அதையும் இதையும் நினச்சி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்நாளை வீணாக்கிட்ட. இனிமேலும் நீ எதையும் யோசிக்க வேணாம். கழுத்தையே நெரிக்கிற அளவுக்கு துன்பம் வந்தாலும் கூட மனிதர்களை தேடி போகாமல் இந்த வராகி அம்மாவை தேடி ஓடிவான். ஏன்னா உனக்கு ஆறுதல் தந்தவர்களே கூட திடீர்னு உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாற வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் யார் எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. நீ என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக மாறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத நீ கேட்டினா உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை நான் பார்த்துக்குவேன். வெற்றியின் உச்சத்தை நீ அடையப் போவது நிச்சயம் என் செல்லமே. அதுக்காக தான் நான் சொல்கிறத கேளு, பார்க்காம போகாதன்னு சொன்னேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு உயர்வை அடையப் போகிறாய். உனக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து பதட்டப்படாமல் பொறுமையாக இரு. எல்லாமே மெல்ல மெல்ல சரியாகும். பொறுமை ஒன்று தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் தரும் விஷயமாக இருக்கும். இப்போதைக்கு காலதாமதம் ஆகிற விஷயத்தை நினச்சி நீ கவலைப்படாமல் பொறுமையாயிரு.
நீ தோத்து போகிறதுக்கு ஒருபோதும் நான் விட்டுட மாட்டேன். உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிச்சு நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் செல்ல வேண்டிய வழியையும் உனக்கு காட்ட போகிறேன். உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே இனி உனக்கு வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்குன்னு தைரியமாக இரு. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்களும் எல்லாமே இப்போது கடந்து போய் உன் முயற்சிக்கான பலன் கிடைக்க போகுது. நீ ஒருபோதும் வேலையை செய்கிறதையும் கடமையை செய்கிறதையும் முயற்சி செய்கிறதையும் விட்டுடக்கூடாது. நீ நினச்சதை விட இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சினா அந்த விடா முயற்சிங்கிறது விஸ்வரூப வெற்றியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதுக்காக கலக்கத்தோடு இருக்கிற? எப்போதும் தைரியமாக இரு. இந்த சமூகத்தில் உன் சொந்தக்காரவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்கன்னு யாராவது ஏதாவது ஒரு வகையில் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காகலாம் நீ கலங்கக்கூடாது. உன் காயங்களை போக்கவும் கஷ்டங்களை தீர்க்கவும் தானே இந்த வராகியம்மா நான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படணும்? ஏன் மடியில் சாஞ்சுக்கோ. உன் காயங்கள் ஆறும் வரை உன் வருத்தங்கள் தீரும் வரை உன் மனசில் இருக்கதையெல்லாம் மனசார மனசுக்குள்ளேயே என்கிட்ட சொன்னீனா அதை ஒன்றுமில்லாமல் போய் நான் சரி செய்யும்படி செஞ்சிடுறேன் என் செல்லமே. மற்றவங்களுக்காக நீ நல்லது செய்ய நினச்சினா அதை அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருக்காத. உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு உன் அருமையையும் உண்மையான அன்பையும் நான் புரிய வச்சு நிச்சயமாக அவர்களே ஒரு நாள் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன். உன்னை பற்றின விமர்சனங்களை எல்லாம் காதில் வாங்கி உன் மனசில் ஏற்றிக்காம அதை அப்படியே விட்டுடு. கூடிய சீக்கிரமே நீ நினச்ச இலக்கை வெகு விரைவில் அடைவாய் என் செல்லமே. இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாய் வாழ வைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ சகல செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய். என்னை நம்பும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக நான் உன் மேலே கருணை காட்ட போகிறேன். நீ எப்போது என்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் அதை உனக்கு சிறப்பாக செய்து தர நான் தயாராகத்தான் இருக்கேன்றத நீ மறந்திட வேண்டாமேன்னு செல்லமே. நல்லவங்க போல நடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஆனால் உண்மையிலேயே நல்லவராக வாழ்வதற்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையாகத்தான் நான் உன்னை பார்க்குறேன். என் கருணையால் என் கண்ணு முன்னாலேயே உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும்படி நான் செய்ய போகிறேன். இந்த வராகியம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்துறேன். என் முகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு. அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. நீ இப்போது எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நடத்தி தர்றேன். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்றிலிருந்து எல்லாமே சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் மனசில் இருக்க வலியும் வேதனையும் எனக்கு தானே தெரியும். கவலையை விடு, நான் உன் கூடவே இருக்கிறேன்றத உனக்கு பலமுறை சொல்லிட்டேன். உன் அன்பை பார்த்து நானே தேர்ந்தெடுத்த பிள்ளை அல்லவா நீ? நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான். நீ வேணாம்னு சொன்னவங்களே உன்னை தேடி வரும்படி செஞ்சு காட்டுறேன். நீ இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் உன்னிடம் வந்து சேரும்படி உன்னை புரிஞ்சுக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வேலையும் உன்னுடைய தொழிலும் உன்னுடைய வியாபாரமும் எல்லாமே வெற்றி அடையும்படி உனக்கு நல்ல வருமானம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே. உன் குலதெய்வமாக நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும் வேலையை செய்ய போகிறேன். இன்னையிலிருந்து உனக்கு ஒளிமிக்க வாழ்க்கை தொடங்க போகுது. நீ நம்பிக்கையோடு நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டினா நல்ல விஷயங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும். நான் தயாராக இருக்கேன் தாயேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லு. அத்தனையும் சிறப்பாக உயர்வாக
உன் கைகளில் கொடுத்துடுவேன் என் செல்லமே. இன்னைக்கு உன்னுடைய நாள் என்பது மிக சிறப்பானதாக இருக்க போது. என் ஆசீர்வாதத்தோட இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சிறப்பானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கஷ்டமான காலமெல்லாம் இன்றோடு முடிஞ்சு போய் இனிமே நீ எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். வெகு நாட்களாக இது நடக்குமா அது நடக்குமான்னு நீ குழம்பிய விஷயத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். உன் கைகளால் என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வருகிற உனக்கு இனி வாழ்க்கையை சிறப்பிக்க செய்ய வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ரொம்ப நாளாக உன் மனசில் இருக்க குழப்பமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் அனைத்தையுமே நான் சரி செய்ய தான் உன்னை தேடி வந்தேன். தினமும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லைன்னு நீ கண் கலங்கி என்கிட்ட சொன்ன விஷயம் இனி சரியாகிடும் என் செல்லமே. ஒரு புயல் அடிச்சிட்டு ஓஞ்சவனே எந்த அளவுக்கு அமைதி இருக்குமோ அந்த அளவுக்கு இப்போது உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ போகிற. நான் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன். என் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும். உன் மனசை நீ சாந்தமாக வச்சுக்கோ. இன்றிலிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படியாக நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு மழலை சத்தம் ஒலிக்க போகுது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வழியும்படி நான் செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ மனசார என்னை நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நடத்தி தருவேன். உன் வாழ்க்கை இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் இப்போது ஒன்றாய் சேர்வதற்கான நேரம் கூடி வந்துருச்சு. இனிமே உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் காலம் வந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். அம்மா வராகி தாயே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீ சொன்ன விஷயத்த இப்போது சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைஞ்சதாக ஆக்குவதற்காக நானே வந்த பிறகு இனிமே நீ எதுக்காக கவலைப்படணும்? இன்னையிலிருந்து நீ என்ன செஞ்சாலும் எல்லாமே வெற்றியாக முடிவடையும். என் ஆசீர்வாதங்களோட அனைத்திலும் நீ ஜெயிக்க போகிற. உன் மனசில் இருக்க வேண்டுதல்களையெல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலானதை நான் உனக்கு கொடுப்பேன். உன் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உன் வலியும் வேதனைகளும் மறைஞ்சு நல்ல குணத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ என்னை மனசார நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நான் நடத்தி தருவேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். இந்த நிமிஷம் வரைக்கும் துன்பத்தில் இருக்கிற உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாற்ற போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்பதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நீ நிம்மதியாக வாழலாம் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சுன்னு நீ இவ்வளோ கவலைப்படுறனே எனக்கு புரியலை. கூடிய சீக்கிரம் அத்தனையும் நான் சரி செஞ்சிடுறேன். உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாமல் உன் கூட இருக்கிறது இந்த வராகி அம்மானு தைரியமாறு. நான் உன் கூட இருக்கும்போது உன்னை தனியாக விட்டுடுவேனா? வராகி அம்மான்னு சொல்லிக்கிட்டே தைரியமாக நீ முன்னேற போகிற. வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான் என் செல்லமே. வராகி அம்மா, ரொம்ப நாளாகவே சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை. அதை எனக்கு கொடுப்பியா மாட்டியா? இப்படி கனவாகவே இருக்கேன்னு கவலைப்படாமல் உன் இஷ்டப்படி நான் உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு காத்திரு. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்.